வேதா வந்து தன்வியை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக நிறைய முயற்சிகள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. தொடர்ந்து வந்து தன்வி கிட்டே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்க பார்க்குறாங்க. சரி என்கிட்ட நீ பேச மாட்டியா தன்வி, அவ்வளோதானா, இந்த அம்மா கிட்ட இப்படியே தான் இருப்பி பிரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து தன்வி வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. வேதா கிட்ட பேச முடியலேன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கெஜா வந்து தன்விக்கு வந்து போய் பேசு அம்மா கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கும் வந்து தன்வி எதுவுமே பேசாமல் போயிடுறாங்க. உடனே கெஜா வந்து நம்ம வேதா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு வேதா, எதுக்காக தெரியுமா தன்வி பேச மாட்டேங்கிறா, நீயும் வந்து விக்ரமும் எப்போ பார்த்தா சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, ஒத்துமையாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும் தான் அவள் விரும்புகிறா, நீங்கள் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து அவள் கோவமாக இல்லை, நீங்கள் 2 பேரும் எப்போ பார்த்தா சண்டை போட்டுக்கிறீங்க, ஒத்துமையாகவே இல்லை, உங்களுக்குள்ளே வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அவளை பார்க்கறதுக்கு, குழந்தைங்க எப்போவுமே கஷ்டப்படுவாங்க இல்லையா, அம்மா அப்பா சண்டை போட்டுக்கணும் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து வேதா யோசிக்கிறாங்க. நீ விக்ரம் கூட கொஞ்சம் சமாதானே போமா, அப்போ தான் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருப்பா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தன்விக்காக இதை செய்வியா அப்படின்னோடனே, சரிங்க ஆண்டி கண்டிப்பாக நான் தன்விக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து விக்ரம் கிட்ட வந்து வேதா வந்து போய் பேசுகிறாங்க. விக்ரம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ தான் கோச்சிங் போனியே என்கிட்ட பேச மாட்டேங்கிறியே அப்படின்றாரு. இல்லை நான் கோச்சிங் போனது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல, நான் ஏன் சொல்கிறேன்னா, சரி சொல்லு என்ன விஷயம், தன்வி வந்து நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறா, அதுதான் நானும் சொன்னேன், நீ எங்கே கேட்க மாட்டேங்கிற, அதனால தான் நான் அந்த மாதிரி ஹக் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் இந்த சந்தோஷத்தை பற்றி நான் பேசலை, 2 பேரும் ஜாலியாக சந்தோஷமாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் தொடாமையும் சந்தோஷமாக நம்ம இருக்கலாம் புரியுதா அப்படின்னோடனே, சரி சரி ஓகே ஓகே இப்போ என்ன பிளான் அப்படின்னோடனே, நம்ம 2 பேரும் சிரித்து சந்தோஷமாக தினமும் பேசிப்போம், சண்டையே போடக்கூடாது ஓகேவா, அப்போது அவள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா, சரி ஓகே அவனை சண்டை நீ தானே போடுவ, நீங்கள் தான் போடுவீங்க, ஐயோ மறுபடியும் சண்டை வருது பார்த்தியா, அதுக்கு தான் சொல்கிறேன் அமைதியாக இரு அப்படின்னோடனே 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும் போது பவுலாக காட்டுறாங்க. அப்போ தன்வி வர, தன்வி வந்து தன்வியும் கவனிக்காமல் 2 பேரும், அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம அங்கே போனோமே அது எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுல, ஜாலியாக இருந்தது சொல்லிட்டு அப்படின்னு வந்து வேதா பேசுகிறாங்க. உன்னை விக்ரம் கேட்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்வி என்ன பண்ணுறா வந்து பார்க்குறா. அடுத்து வந்து தொடர்ந்து வந்து விக்ரம் வேதா 2 பேருமே ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்க, ரொம்ப நல்லா பழகுறாங்க, சண்டையே போடாமல் வந்து இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தன்வி வந்து மனசு மாறிடுறா. உடனே ஓடி வந்து விக்ரம் வேதா கிட்ட வந்து பழையபடி பேச ஆரம்பிக்கிறா. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விக்ரம் வேதாவும் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வெளியே போகிறாங்க. இது முடியுது.